இன்னைக்கு நம்ம ஆட் யுவர் மெஸ்ஸிங்கிற மான்வா சீரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1ல வந்து நேரம் நிறையா இருந்ததுனால நிறைய சாப்டர் போட்டிருப்பேன். ஆனா இந்த தடவைலாம் கம்மியா தான் வரும் சாப்டர். இதுல வந்து போன எபிசோட்ல எப்படி முடிச்சாங்க? லாஸ்டா ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பெண்டன்ட்ல வந்து ஒரு ஒரு பொண்ணோட போட்டோ வச்சிருந்திருப்பான். ஹீரோயினை கூட எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு சுத்தமா அது யாருன்னே தெரியல. எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுவான். ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்கா, சரி அவ அந்த பொண்ணு யாரா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை நம்ம எப்படியாச்சும் கேன்சல் பண்ணணும். ரோஸும் நம்ம ஃபியான்சியும் தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியோட ஃபியான்சி தான். அவன் வந்து சொல்றான், இது மாதிரி எனக்கு ஒரு பிசினஸ் வந்துட்டு நான் வந்து வேற ஊருக்கு போகணும் உடனே அப்படின்னு சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோயினியும் கஷ்டப்படுற மாதிரி கவலைப்படுற மாதிரிலாம் நடிக்கிறா. ஓ அப்படியா, இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள போகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, ஆமாமா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது, பிசினஸ்க்கு போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா இப்ப ஹீரோயினி கொஞ்சம் வந்து புத்திசாலியா மாறிக்கிட்டே வரா. அதோட ஹீரோ வந்து ஹீரோயினி பின்னாடியே சுத்தி சுத்தி வரான். அதனால நம்ம வந்து லேட் ஆக்குனா அவ்வளவுதான், ஹீரோயினியா அந்த பையன் தூக்கிட்டு போயிடுவான். அதனால நம்ம தான் சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்றான். நான் வந்து பிசினஸ் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன அதுக்குள்ளேயுமா அப்படின்னு கேட்கிறப்ப, ஆமா அதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு போறான். ஹீரோயினி நினைச்சிட்டு இருக்கா, கல்யாணம் தானே எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாப்போம்டா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்க. அப்படியே அவன் பாக்குறான், அங்கதான் ரோஸ் நிக்கிறா. ஆகா நம்ம வந்து கல்யாணம்னு சொல்லிட்டோம், ரோஸ் வந்து கவலைப்பட்டுருவா, அதனால அவளையும் சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு எப்போதான் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ரோஸ பார்த்தோனே, "ரோஸ் நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி அவள கட்டிப்பிடிக்க வர, அப்படியே ரோஸ் தடுத்து நிறுத்துறா. "இல்ல இது மாரிலாம் நம்ம இருக்க வேணாம். நம்ம வந்து இப்படி பண்றது தப்பு. டெலிண்டாக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க." அப்படிங்கிற மாதிரி இவ தான் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப மாறிட்டு இருக்கால, டெலிண்டா உதவி செஞ்சதுனால. அப்படிலாம் அந்த ரோஸ் வந்து அப்படியே மாத்தி பேச, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. "ஏன் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டியா என்ன? அவள கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, நான் உன்ன பத்திரமா பார்த்துப்பேன். இந்த வேலைய விட்டுட்டு வந்துரு. உனக்குன்னு தனியா வீடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன்ன தனியா பத்திரமா பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இந்த பையன் பேசிட்டு இருக்கான். இல்ல, இல்ல என்னோட மாஸ்டர் அதான் லேடி டெலிண்டாவுக்கு இப்படி நான் துரோகம் பண்றது எனக்கு பிடிக்கல. நான் வந்து அவங்களுக்கு நேர்மையா இருக்கணும்னு பார்க்குறேன். அப்படிங்கிற மாரிலாம் சொல்றா. இது மாதிரி நம்ம எப்போதும் சந்திச்சுக்கலாம் வேணாம். இதோட நம்ம ரிலேஷன்ஷிப்ப முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே இவன் அதிர்ச்சி ஆயிடுறான். என்னடி திடீர்னு வந்து நேர்மையா இருக்க மாரி நடிக்கிற? நீ தானே இந்த அஃபேரே முதல்ல ஆரம்பிச்ச. இப்ப என்ன நல்லவ மாரி கழண்டுக்க பார்க்குற? அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல, அதோட இவ கொஞ்சம் மிரட்டுறா. அதே மாதிரி நீங்க டெலிண்டாவ கல்யாணம் பண்ணிட்டு டெலிண்டாக்கு உண்மையா இருக்கணும். நீங்க வேற ஏதாச்சும் பொண்ணு கூடலாம் இருக்கிறத பார்த்தா நான் வந்து நம்மளுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் எல்லாரும் முன்னாடி சொல்லிருவேன். உங்களுக்கு தான் கெட்ட பேருன்னு சொன்னா, இவன் வந்து அப்படியே கோவமா கத்துறான். அவ்ளோ தும்முறான் அவனுக்கு. முடிஞ்சா அவனால பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இவள அரைஞ்சே புடுறான். இங்க பாரு ஞாபகம் வச்சுக்கோ. எப்போதும் நீ இதே மாரி தான் என் கூட இருக்கணும். இப்படி வந்து என் உண்மைய பத்தி வெளிலலாம் சொல்றேன், பிளாக்மெயில் பண்ற வேலைலாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிடுறான். அதோட அடுத்த சீன்ல பார்த்தா, அப்படியே இங்க வந்து அந்த ஃபியான்சியும் அந்த ரோஸ் பொண்ணும் பேசிக்கிட்டது எல்லாத்தையுமே ஒரு பறவை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. இந்த பறவை யாருன்னு சொன்னா, போன சாப்டர்லயே வந்து ஹீரோ வந்து அந்த கார்லெட் மெஜிஷியன்ட்ட வந்து சொல்லியிருப்பான்ல, இது மாதிரி இந்த ஃபியான்சிய கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இந்த பறவைய உருவாக்கி அந்த மெஜிஷியன் தான் அனுப்பிச்சிருப்பான். அந்த பறவை இப்ப இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துருச்சா? அடுத்த சீன்லயே பார்த்தா, ஹீரோ வந்து அந்த மெஜிஷியன்ட்ட கேட்டுட்டு இருக்கான் கார்லெட்டுட்ட. என்ன ஏதாச்சும் சுவாரஸ்யமா நடந்துச்சா பாத்தியான்னு சொல்லிட்டு. ஆமாமா முக்கியமான ஒரு விஷயம் மாட்டியிருக்கு அப்படிங்கிற மாரி அந்த பறவை மூலமா பார்த்ததெல்லாம் இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதோட கேட்குறான், ஹீரோயினியோட அப்பா கிட்ட நீ சொன்னியா அந்த ஃபியான்சிய பத்தி, நம்புனாரான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க, ஹீரோ வந்து சொல்லியிருக்கிறான். ஆனா வந்து டெலிண்டாவோட அப்பாவால நம்ப முடியல ஃபியான்சி வந்து தப்பானவன்னு சொல்லிட்டு. அதனால அவருக்கு நான் வந்து ப்ரூஃப் காட்டுறேன் நேரடியான்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்படி நம்ம ப்ரூஃப நேரடியா காட்டினாதான் அவரு நம்புவாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா டெலிண்டாக்கு ரோஸ் பொண்ணு வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கா. டெலிண்டா உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கா. அப்படியே பாடம் முடிஞ்சிருது. பார்த்தா அந்த ரோஸ் பொண்ணு வந்து முக்காடு போட்டிருக்கா. ஏன்னா வந்து அந்த ஃபியான்சி அரைஞ்சு போட்டானா கன்னத்துல. அது அப்படியே காயமா வீங்கிருக்கும்ல, அதை மறைக்கிறதுக்காக அப்படி போத்தி இருக்கிறா. நம்ம டெலிண்டா கேக்குறா, ஏன் இப்படி முக்காடு போட்டிருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா அவ எதுவுமே சொல்ல மாட்றா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா, அப்படியே பாத்துடுறா, என்ன கண்ணெல்லாம் செவந்திருக்கு, என்னாச்சு உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ கொஞ்ச நாள் போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி டெலிண்டாவும் சொல்லி அந்த ரோஸ் பொண்ணை அமுச்சு வைக்கிறா. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா டெலிண்டா அவங்க அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. என்ன சொல்றாருன்னா, ஒரு 10 நாள் நான் வந்து வெளில போக வேண்டிய வேலை இருக்குது, நீ கொஞ்சம் தனியா தான் இருப்ப பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. எங்கப்பா போறீங்கன்னு கேட்டா, சொல்லல இது மாதிரி ஒரு வேலை விஷயமா போறேம்மா
ரொம்ப முக்கியம்லாம் இல்ல அப்படிங்கிற மாரி அவரு சொல்லிர்றாரு. அப்படியே அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னா, ஹீரோ வந்து சொல்லியிருக்கிறான். இந்த மாரி உங்க ஃபியான்சி வந்து தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவரால நம்ப முடியல. என்னப்பா திடீர்னு வந்து இப்படி சொல்ற? அப்பதான் ஹீரோ சொல்றான். சரி நான் உங்கள வந்து உங்க கண்ணு முன்னாடியே அந்த ஆதாரத்த காட்டுறேன். உங்களையே நான் பார்க்க வைக்கிறேன். அப்படி மட்டும் பண்ணிட்டேன்னா, நீங்க என்ன பண்ணணும், டெலிண்டாவுக்கும் அவனுக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட்ட வந்து கேன்சல் பண்ணிறணும். இப்படி ஒரு கேவலமானவனையா நீங்க வந்து டெலிண்டாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? அப்படிங்கிற மாரிலாம் அவன் சொல்ல, என்னப்பா சொல்ற? திடீர்னு ஒரு புது ஃபியான்ஸிக்கு நான் ஹீரோயினிக்கு எப்படி தேடி கண்டுபிடிச்சு வைக்கிறது? அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ சொல்றான். பதில் உங்க கண் முன்னாடியே இருக்கே. நான் வந்து அக்கறை இல்லாமயா அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லப் போறேன்? நான் வந்து டெலிண்டாவுக்கு ஃபியான்சி ஆகணும்னு விரும்புறேன். அப்படிங்கிற மாரி சொல்றான். இவரு அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காரு. எது டியூக் வந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. அத பத்தியே தான் டெலிண்டா அப்பா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே இங்க பார்த்தா டெலிண்டாவோட மெய்டு வந்து சொல்றாங்க. இது மாதிரி ரோஸோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரோஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரோஸ நம்ம ஹீரோயினி அனுப்பிச்சு வச்சிருக்கிறா. அதனால ரோஸோட அப்பா அம்மா தான் வந்து நிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்ன நினைச்சுட்டாங்க, நம்ம பொண்ணு ரோஸ் ஏதோ தப்பு பண்ணிட்டா. அதனால கோவப்பட்டு டெலிண்டா வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டா. அவளோட வேலையையும் புடுங்கிக்க போறா. அப்படிங்கிற மாரி நினைச்சுட்டு அந்த அப்பா அம்மா வந்துட்டு நம்ம டெலிண்டாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. எங்க பொண்ணு என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி மன்னிச்சுக்கோங்க. அவ வந்து தெரியாம பண்ணியிருப்பா. இன்னொரு சான்ஸ் குடுங்க. அப்படிங்கிற மாரிலாம் அவங்க பாட்டுக்கு லூஸ் மாரி பேசிட்டு இருக்காங்க. டெலிண்டாவுக்கு வந்து இப்பதான் புரியுது. ரோஸ் வந்து எந்த நிலைமையில அங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா அம்மா கூட அந்த ரோஸ வந்து கண்டுக்க மாட்றாங்க. அவள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்குமே. அவ எந்த தப்புமே பண்ணல. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, அவங்களாவே ஒரு முடிவு எடுத்துட்டு, மறுநாளே கிளம்பி வந்துட்டாங்க ரோஸ கூப்ட்டுட்டு. இப்பயே வந்து டெலிண்டாக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப தப்பான அம்மா, அப்பாவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவ நேரடியாவே சொல்லிர்றா. உங்க பொண்ணுகிட்ட கேட்டிருந்தாவே உண்மை தெரிஞ்சிருக்கும். நீங்க 2 பேரும் அந்த அளவுக்கு உங்க பொண்ணு மேல அக்கறையுமே, நம்பிக்கையுமே இல்லாம இருக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு, ரோஸுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்ல. அவ வந்து இங்க அவ்ளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதனால ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்னு தான் நான் அனுப்பிச்சு வச்சேன். அப்படிங்கிற மாரி டெலிண்டா சொல்றாளா. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம டெலிண்டா போயிட்டு ரோஸ் கிட்ட, "நீ போய் ரெஸ்ட் எடு ஒரு ரூம்லயே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போக, இப்பதான் ரோஸ் வந்து அவ பண்ண தப்பெல்லாம் நினைச்சு கஷ்டப்படுறா. ஏன் இப்படி ரோஸ் பண்ணான்னா, அவளோட அப்பா அம்மா சின்ன பிள்ளையில இருந்தே ரோஸ வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களோட அண்ணனை மட்டும் தான் பார்த்து பத்திரமா வளர்த்துருப்பாங்க. ரோஸ வந்து கொஞ்சம் வயசானவனே ஒரு பணக்காரனுக்கு கட்டி குடுத்துடலான்னு சொல்லிட்டு பணத்துக்காக தான் சும்மா வச்சிருக்கிறாங்க அந்த பொண்ண. பாசமே காட்டாம. அதே பக்கம் இங்கிட்டு பார்த்தா டெலிண்டாவோட அப்பா சுத்தி இருக்கவங்க எல்லாரும் டெலிண்டா மேல அவ்வளோ அக்கறையா, அவ்வளோ பாசமா வளர்க்குறாங்க அந்த பொண்ண. அதனால இவளுக்கு கொஞ்சம் பொறாம டெலிண்டா மேல. அவ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அவ சந்தோஷத்த கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் டெலிண்டாவோட ஃபியான்சி கூட இவ அஃபேரே வச்சுக்கிட்டா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, தப்பு பண்ணிட்டேன்ன, இனிமே நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன். நீங்க என்ட்ட எவ்வளோ இரக்க குணத்தோட, எவ்வளோ பாசத்தோட நடந்துக்கிறீங்க டெலிண்டா. உங்களுக்காக நான் எது வேணா செய்வேன். அப்படிங்கிற மாரி ரோஸ் ரொம்பவே நல்லவளா மாறிட்டா. அப்படி இங்க காட்டுறாங்க. டெலிண்டா வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு கனவு. கனவுல பார்த்தீங்கன்னா, போன சாப்டர்ல கூட டெலிண்டாவுக்கு ஒரு சின்ன பையனோட மூஞ்சி ஞாபகம் வந்திருக்கும் கனவுல. அதே பையன் தான் அழுதுட்டு இருக்கான். "என்ன விட்டுட்டு போகாத ருயன். போயிறாத. நான் தப்பு செஞ்சுட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். ரூயனா ஏதோ பேசிட்டு அங்கேருந்து போற மாதிரி இவளுக்கு ஏதோ ஒரு கனவு. அப்படியே டெலிண்டாவும் கனவுல இருந்து முழிச்சிடுறா. அதே பையன். திருப்பி அதே பையனை பத்தி கனவு வந்திருக்கு. நான் எப்பதான் பேலஸ்ல போய் அவனை பத்தி தெரிஞ்சுக்க போறானோ அப்படிங்கிற மாரி அவ பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இங்கிட்டு நம்ம ஹீரோ கட்டுறாங்க. இப்பதான் ஒரு ட்விஸ்டே ரிவீல் ஆகும். பாத்தீங்கன்னா இவன் வந்து சோகமா சொல்லிட்டு இருக்கான். டெலிண்டாவும் ரூயனும் ஒரே மாதிரி தான் இவனுக்கு தெரியறாங்க. அதே யோசிச்சுட்டு இருக்கான். 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பேசிட்டு இருக்கான். என்ன நீ மறந்துட்டல்ல? அப்படி நீ என்ன மறந்திருக்கலாம். ஆனா என்னால உன்னை சுத்தமா மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெலிண்டாவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். டெலிண்டா தான் ரூயனா. அதை பத்தி இவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். எப்படின்னா, நீ எந்த ரூபம் எடுத்தாலும் சரி உன்னோட நடந்துக்கிற விதத்தை வச்சே நீ என்னோட ரூயன்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். அதே மாதிரி என்னோட கஷ்டமான சைல்ட்ஹுட்ல எனக்கு ஒரே ஒரு வெளிச்சமா நீ மட்டும்தான் இருந்த ரூயன். பார்த்தா நம்ம ஹீரோயினிக்கு கனவுல வரானா குட்டி பையன். அது வேற யாருமே இல்ல. அது நம்ம ஹீரோ தான். சின்ன பிள்ளையா இருந்தப்ப ரூயனா உருவம் எடுத்தது நம்ம ஹீரோயினி. இப்ப வந்துதான் அவ வேற உருவம் எடுத்துட்டால டெலிண்டான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டான். ஆனாலும் அவன் அந்த ரூயனா மறக்கவே இல்ல. அத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன பத்தி எல்லா மெமரிஸும் மறந்துட்ட. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் இருந்தா நீ என்னை விட்டுட்டு திரும்பி ஓட பாப்ப. அப்படி நீ பண்ணா நான் உன்னை காயப்படுத்துறதை தவிர வேற வழியே இல்ல. அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். அப்படியே இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். பார்ட் 3 அடுத்த சனிக்கிழமை வந்துரும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.